ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வர தமிழ்நாட்டில் மிஸ்டர் அங்கிள் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையாக மாறிட்டுங்க. ஆளாளுக்கு தூக்கி பிடிச்சி அது எப்படிங்க முதல்வரை பார்த்து அங்கிள் சொல்லலாம், எப்படிங்க பிரைம் மினிஸ்டரை பார்த்து மிஸ்டர் சொல்லலாம்? எனக்கு சிரிப்பாக தான் வச்சு என்னடா நடக்குது நம்ம நாட்டில். மிஸ்டர்ங்கிறது மரியாதை நிமித்தமாக சொல்ற வார்த்தாடா, அங்கிள்ங்கிறதுல என்னடா பெரிய கெட்ட வார்த்தை என்ன? அது நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தானே தமிழ்நாட்டில். சின்ன குழந்தைங்க பெரியவருக்கு எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை தானே. அதுல என்னையா குத்தத்தை கண்டுபிடிச்சிங்க? அப்படி என்னையா ஒரு கெட்ட வார்த்தையை? அது விஜய் மாதிரி மனுஷன், அந்த மனுஷன் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை அவர் இப்படி அனாவசியமா அவரை பேசிக்கவே மாட்டாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை அவரே பாத்தீங்கன்னா டீசன்ட் பாலிட்டிக்ஸ் பேசவே மாட்டார். ஒரு சைலண்டா அவர் பேசுற இந்தையே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தளர்ந்து பேசுறாரு அப்படின்னு அரசியல் பண்றதை பார்க்கும்போது அப்ப காலங்காலம் இங்க உள்ள இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சி கட்சியில உள்ள அரசியல் மாபெரும் தலைவர்கள் கலைஞர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அவங்க கட்சியில இருக்கிற கடைக்கோடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் பேசுறதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியுமா? ஆனா தளபதி விஜய் பத்தி திறந்தாலும் முடிச்சிட்டாரு. முதல்வர் போயிட்டு எப்படி அங்கிள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதாவது திமுக அடிச்சா திமுக வந்து அடிமைகள்லாம் வரும், அது மட்டும் இல்லாம திருமாவளவன் மாதிரி ஆட்கள் கூட்டு வரும். ஆனா இப்ப புதுசா வந்து பிஜேபி வந்து கத்துறாங்க. அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு அண்ணாமலைக்கு நம்ம பள்ளி கொடுத்துருந்தோம், இப்ப யாருக்கு கேட்டீங்கன்னா சரத்குமார் அவர்கள், அதாவது இந்த சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இருக்காருல்ல, ரம்மி நாயகன், அவர் தான் வந்து பள்ளி கொடுத்து வைக்கிறார். அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, அதாவது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்ற அளவுக்குலாம் விஜய்னு வளரல. நான் வந்து அடுத்த மீட்டிங்ல வந்து அதாவது விழாவரியா பேசுறேன். சரி, இவரு ஏதோ பெருசா விழாவரியா வந்து பாத்தீங்கன்னா தளபதி கேஜ்ரா அப்படி கணங்களை தொடுப்பாரு, பயங்கரமா பேசுவாருன்னு பார்த்தா ஒண்ணு சொல்லாங்க. நேத்தான் பார்த்தேன், அதாவது கத்துக்குட்டிங்க, நான் அண்மையில ஒரு கத்துக்குட்டுன்னு சொல்றாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஒரு தப்பு கிடையாது. ஆனா இதே மாதிரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடநாட்டுல தெருவில் நீங்கல்ல கை கட்டிட்டு அன்னைக்கு மிஸ்டர் ஜெயலலிதா ஜெயராம் சொல்லிருக்க வேண்டியதானே. அப்ப எங்க போச்சு உங்க தைரியம்? அப்ப இல்லையா அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்டிருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, ஐயா ராசா அவர் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் சரத்குமார் அவர்களே அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரல, ஒரு அரசியல் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அரசியல் ரீதியா அவர் எதிர்க்கிறாரு. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்த்து விமர்சனம் பண்றாரு, புரியுதுங்களா? அப்போ தன்னுடைய படத்துக்காக, அதாவது தன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர்கள் தான் அந்த டைம் டைட்டில் வச்சக்காண்டி பாதிக்கப்படக்கூடாது, அதை நம்பி 100 குடும்பங்கள் பாதிக்கப்படாதுக்காண்டி அவர் அங்க போய் நின்று படத்தை ஓட வச்சாரு. அதாவது அவர் மட்டும் இல்ல, நீங்க உட்பட. ஓ சாரி அதெல்லாம் உங்க சேர்த்து பாருங்க, நீங்களும் அந்த ரேஞ்சு கிடையாது. உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்தஸ்துல கொடுக்க முடியாது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவர்கள், அஜித், இவங்க மாதிரி நடிகர்களும் தான் சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா உச்சபட்சமான நடிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு எதிர்த்து ஏதாவது வசனம் பேசிட்டாலோ இருந்தாலும் இதுக்கு வந்து ஆட்படுவாங்க. முன்னாடி எம்ஜிஆரும் இதை சந்திச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். அப்போ நம்ம ஆட்சியாளர் எதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு நடிகராக இருக்கிறவங்க புரிஞ்சு விடணும். சோ இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து வராரு. அதனாலதான் அந்த மாதிரி இருக்கிற அரசியல் கட்சியில எதிர்த்து அவர் வரும்போது அவர் எதிர்த்து அடிக்கிறாரு. அதுலயும் நாகரிகமா டீசென்டா சொல்றாரு. இல்ல எனக்கு அது மட்டும் பிரச்சனை இல்ல, மேலும் என்ன சொல்றாரு சரத்குமார் அவர்கள், திமுக ஸ்டாலின் அவர்களையும் அவர் முதலமைச்சர், அவரை போய் எப்படி அங்கிள் சொல்லலாம் அப்படின்னு வராரு. எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு என்னடா இது இவ்வளவுக்குள்ள மொரட்டடியா. அப்போ வந்து தளபதி சொன்னது 100% கரெக்ட் போல, மறைமுக கூட்டணி போல திமுக பிஜேபி, அதிமுக பிஜேபி தான் நேரடி கூட்டணி அப்படிங்கிறது உண்மையாயிட்டுல. சரி ஓகே, நான் ஒன்று கேட்கிறேன், முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல, நீங்க அவரை வந்து அங்கிள் சொன்னதுக்காண்டி இவ்வளவுக்குள்ள வரீங்களே, இதே முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது, ஒரு பெண் முதலமைச்சராக ஜெயலலிதாவில் இருக்கும்போது, அங்க பிரதமராக மோடி அவர்கள் இருக்கும்போது, ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாங்கிற மாதிரி ரொம்ப தவறா கொச்சையா வந்து பாத்தீங்கன்னா விமர்சிப்பாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நாரிமன பேச்சு. கலைஞர் சொல்லவே வேண்டாம், அவர் என்னெல்லாமோ பேசியிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பேச கிடையாது. ஏன் இப்ப ரீசெண்டா இவங்க இப்ப யார்கிட்ட கட்சியில போய் தன் கட்சி அடமானம் வச்சிருக்கிறதோ சரத்குமார் அவர்கள், அந்த கட்சியோட மாநில தலைவர் வந்து அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் பார்த்து நீ கோபேக் மட்டும் சொல்லிடா பாக்கலாம், நீ சரியான ஆம்பளை இருந்தா நீ சொல்றா பாக்கலாம் அப்படின்னு பேசுறாரு. அது வந்து அனாரிக தளர்ந்து பேசுறியா, அப்பெல்லாம் இவர் மூடிட்டு இருந்தாரு. நல்லா பாக்கணும், எடப்பாடியை பார்த்து தற்குறிங்காரு அண்ணாமலை, அப்பெல்லாம் இவர் மூடிட்டு இருந்தாரு. அதெல்லாம் என்னையா நடக்குது? அதெல்லாம் வந்து நல்ல வார்த்தைகள் என்ன, அதெல்லாம் எல்லாரும் கத்துக்கணும்னா அவங்ககிட்ட இந்த பாடத்தை கத்துக்கணும்னா. ஆனா தளபதி விஜய் அவர்கள் என்ன அங்கிள், சாரி அங்கிள், இப்படி அங்கிள் சொல்றதே பெரிய குச்சமா பாக்குறாரு. யோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்னையா தப்பு? சிரிக்க வேண்டியிருக்கு இவர் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா. அந்த அளவுக்கு மட்டும் முட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அன்னைக்கு அடிக்கும் போது நான் ஒண்ணு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி கட்சி ஆரம்பிச்சு வரல, ஒரு புடைக்கலத்தோட வந்து சொன்னார்ல, இது யார் யாருக்கெல்லாமோ குத்தி இருக்கு. ஆனா நல்ல வேலை கமலஹாசன் அவர்கள் போல நீட்டா அதை சமாளிச்சாரு. அவரு எப்பவுமே கில்லாடில தப்பிச்சிட்டாரு. அதாவது முகவரி இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படி போய் சொல்ல முடியும், அவர் பேர் சொல்லல, அவர் யாரை சொல்லிக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. ஆனா இவரு வாண்டட் வந்து மாட்டிட்டாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி வாண்டட் வந்து மாட்டிக்கிறேன். இவரு தானே கட்சி கொண்டு அடமானம் வச்சாரு நைட்டா. அதாவது சொல்ற நேரத்து, அதாவது சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்கு போமா, அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுமா அப்படின்ட்டு. சிங்கம்னா அப்படிதான் இருக்கும், சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும், அதுக்கப்புறம் தூங்கும். இப்ப அது என்ன சந்தேகம்? ஆனா ஒண்ணு சிங்க வேட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு தூங்குறது ஒன்றும் அசிங்கமான விஷயம் கிடையாது. சிங்கம்னா அப்படிதான் இருக்கும். ஆனா நைட்டா தூக்கத்துல இருந்துச்சு, இல்ல என் கட்சியை கொண்டு நான் வந்து அடமானம் வச்சிடறேன், அதுதான் சேஃப் அப்படி நானே வந்து உங்க கட்சியை கொண்டு அடமானம் வச்சு பாத்தீங்கன்னா அதான் இதுக்குள்ள கேவலமான விஷயம். அதாவது தன் கட்சியை நம்பி தன்னை நம்பி கொஞ்சம் பேர் நம்பி வந்திருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் என்ன இதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்?
இவர் சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிப்போர்ட்டா இருக்கும்போது, சீஃப் எடிட்டா இருக்கும்போது 3வது முறை குஜராத்ல முதலமைச்சராக மோடி வரும்போது நான் அவரை போய் பிரஸ் மீட் பண்ணி நான் அப்புறம் வந்து அவளுக்குள்ள ஒரு பெருமையா இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. குஜராத் மாநிலத்தை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருந்தாரு அப்படி சொன்ன பெருமை என்னைக்கு வருது? அப்படிதானே. அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கணும்? அவருடைய கட்சியிலே முதல்ல ஆரம்பத்திலே போய் சேர்ந்துக்கலாமே, ஏன் சேரல? என்னடா இது உருட்டா இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஒரு காமெடியா இருக்கும். அதாவது கேட்டீங்கன்னா இவரெல்லாம், அதாவது சரத்குமார்லாம் ஒரு மக்களுக்கான ஒரு சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக நீதியா பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவர் பேசிட்டு இருக்காரு எனக்கு புரியல. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ரீசன்டா, அதாவது இந்த மக்களை, அதாவது மக்களோட தாலியா இருக்கிற மாதிரி விஷயத்த பண்ணக்கூடிய அந்த சூதாட்டத்துக்கு ஒரு ப்ரொமோட்டரா இருக்காரு ரம்மி ஜங்குக்கு. சோ அந்த அளவுக்கு ரம்மி நாயகனா வரக்கூடிய இவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு இதா பேசுறாரு எனக்கு புரியல. அதுக்குள்ள கொஞ்சம் கூட பூச்சநாச்சமே இருக்காதா? ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கக்கூடிய ஒருத்தர் கூட அந்த விளம்பரத்துல முதல்ல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து அந்த வெறுப்பு வருது. எதுக்காக இனிமேல் நான் அந்த மாதிரி விளம்பரத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க இவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, இதே சரத்குமார் விட்ட நான் சொன்னா எல்லாரும் உடனே கேட்டுருவானா? நான் தம்பு தண்ணி அடிக்காத விடவானா எல்லாம் கேட்டுருவானா? என்னங்க இது அப்படின்னு. அதாவது அவருக்கு காசு மட்டும் தான் முக்கியம், பணம் மட்டும் தான் முக்கியம். எவன் எப்படி பணம் என்ன அப்படி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சமூக நீதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல இப்படிதான் பேசணும், இப்படி பேசக்கூடாது, சமூக நகரியுமா? இது கேவலமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இவருடைய ஒரு இனத்தனமான ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு மூல காரணம் இந்த ஆள் தான். அதாவது சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லி ஏன் தான் தெரியுமா, இவருக்கு ஆரம்பத்துல இருந்து ரஜினிகாந்த் மேல ஒரு காழ்ப்பு வச்சு உண்டு. ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை எல்லாரும் தூக்கி பிடிச்சு இவருடைய மனைவி வரைக்கும் ரஜினிகாந்த் தூக்குவாங்க. சோ இது இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட பெரிய படத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைச்சுடுவாரு. சோ அப்படியே நேரத்தை சொல்லுவாரு, சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தாங்க அப்படின்ட்டு. சோ அதனாலே இவருக்கு ஒரு காண்டு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த இடத்துக்கு விஜய் அவரை பத்தி அதுக்கப்புறம் வசூல் ரீதியா ரீச் ஆகி வரும்போது, அதாவது விஜயை வந்து உயர்த்தி பேசுங்கிறது நோக்கம் கிடையாது, ரஜினிகாந்த் தாழ்த்து இந்த இடத்துல, அதுவும் அவர் இருக்கிற மேலே ஒரு தாழ்த்தி பேசுங்கிறது என்ன ரொம்ப நாளா இவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்காண்டி தான் அந்த இடத்துல பண்ணாதான் விஜய் அவரை தூக்கி பிடிச்சு பேசுற மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் சொல்லி அதை பேசிட்டு போனாரு. இவர் ஆரம்பிச்சு விட்டாரு அப்படின்ட்டு ஒரு சகுனித்தனமான வேலையை பார்த்தவர் தான் சரத்குமார் அவர்கள். சோ இந்த சகுனி சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய யோக்கிய மாதிரி உட்காந்துட்டு விஜய் இப்ப வளர்ந்து வராருல பாலிடிக்ஸ்ல. ஏன்னா இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சி கூட அடமான வச்சிட்டார்ல. சோ அதனால அடுத்த புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்து இன்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பெரும் மக்கள் செல்வாக்கோட இருக்கிற விஜயாவில் பார்க்கும்போது பொறாம, அந்த பொறாமையில உட்காந்து இதுக்கு என்ன பண்ணுறது, கமலஹாசன் எவ்வளவு வேலையா, கமலஹாசன் கொஞ்சம் கத்துங்க. அவரால் பாத்தீங்கன்னா அவர் அடிமத்தனமா போயிட்டாரு, அவர் வேற கதை, அவர் நிறைய விமர்சித்தார். இருந்தாலும் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பொறாம மட்டும் கிடையாது. இப்படி விஜய் எதிர்த்தானே இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபேமஸா நினைக்கிறாங்க. விஜய் எதிர்த்து பேசினா, விஜய் ஏதாவது நம்ம வந்து திட்டுனா நாமள எல்லாருமே அதை பத்தி திட்டுறாங்க, நம்மள வந்து வயலாக்குறாங்க, நம்ம எல்லாரும் உச்சு நோக்கி பாக்குறாங்க. அந்த வகையில நாம வந்து விஜய் விமர்சிக்கணும். அப்பதான் பிஜேபியில இருந்து இவங்க கூட்டணி வச்சிருக்க கட்சியில செம்படிக்கிற கட்சியில வந்து ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஒரு எம்எல்ஏ போய் ஏதாவது ஒரு எம்பி ஏதாவது குற்றம் பண்ணாங்களா, இப்படியாவது நம்ம ரீச் பண்ணி வாங்கிட முடியாதுங்கிறது தவமா என்ன பண்றது. விஜய் வச்சு எல்லாரும் வாழ்றப்பா அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இல்ல அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம யாருக்கு பயன் கொடுக்க போறோம் கேட்டீங்கன்னா, இந்த உருட்டு மன்னன் சீமானுக்கும் மானங்கட்ட சாட்டைக்கும் தான். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தளபதி மானட்ட பேசினதுல இருந்து ஒப்பாரி அடியில என்ன எரிந்தல ரெண்டு பேரும் தூக்கம் போச்சுன்னு நினைக்கிறேன். சீமான் யாருக்குமே தூக்கம் போச்சுன்னாச்சு. இங்க சாட்டைக்கு ஐயோ பைட்டம் பிடிக்காத ஒரே கத்து கிடக்கான், எங்க பார்த்தாலும் ஒரே கதிர வேலையா இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அண்ணன் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லியோ நீ பாத்தியா இல்லையா, இதுக்கு முன்னாடி மட்டும் அவர் தம்பினா சொல்லிட்டு இருந்தாரு விஜயகாந்த. ஏன்னா லூசுதனமா இருக்கு. நீங்க தான் இப்ப பிடிச்சி வச்சு நீங்க உங்க தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க. பிரேமநாத விஜயகாந்த் வேணா உங்க வந்து தூக்கி பிடிச்சி சகோதரன் சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்னிஷா வந்து நினைக்கிறேன் அந்த விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அதாவது பெரிய ஒரு அரசியல் வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பண்ற அளப்பெல்லாம் ஊர் மக்கள் உலகமெல்லாம் தெரியுமே. உங்க நொன்னை இப்ப ஒரு புதுசா ஒரு யுக்தியை கையில் இருக்கிற தெரியுமா இல்லையா சாட்டை உனக்கு. அதாவது எல்லா நடிகளுடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லி அவங்க காலில் கொள்றது. விஜயோடைய அரசியலை எதிர்க்க முடியாம இவர் முதல்ல வெட்டத்தனமா விஷயம் பண்ணாரு. ரஜினிகாந்த் அவர் காலில் வந்து அவங்களுடைய ரசிகலாம் எனக்கு ஓட்டு போட மாதிரி விஷயம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா, சிவகார்த்திகேயன் எல்லாருடைய பிறந்தநாளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து மடல் பயங்கரமா நீட்டி முளைக்கு. அதாவது ஒரு பிறந்தநாள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்சியில இவர் பிடிச்சவங்க சொல்லலாம், அதான் ரெண்டு லைன்ல சொல்லிட்டு போவாங்க. யூரோப்பில் தன்னுடைய அதிகாரப்பூர்வ கட்சி அந்த லெட்டர் பேர்லயே அப்படி பயங்கரமா அடிச்சு கல்வி நடையில அப்படி பூல் தள்ளிடுவாரு. சோ இப்ப அதே மாதிரி யுக்தி தான் விஜயகாந்த் விஷயத்துக்கு இன்னைக்கு விஜயகாந்துக்கு பிறந்தநாள் சொல்லியிருக்காராம். ஏங்க ஒக்கா மக்கா இல்ல. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க பிறந்தநாள் சொல்லலாம் தவறு கிடையாது, ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம். ஆனா இவ உயிரோட இருக்கும்போது, விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போது என்னென்ன வாட்டெல்லாம் கட்டாங்க சீமானு, அதாவது நல்ல கண்ணு கால் கண்ட பிறகு சமமான விஜயகாந்த் அவனை பிடிச்சி தூக்கிட்டு அலையறீங்க, முதலமைச்சராகவும் கும்பிட்ட பயில அவன் என்ன பிரகாஷ் ராவா என்னன்னு கேட்க, அவன் நிக்கன்னா ஆந்திரால போய் நிக்க சொல்லு, தெலுங்கானால போய் நிக்க சொல்லு அப்படின்னு கேவலப்படுத்தி ரொம்ப தராம குறைவா, அதாவது பாத்தீங்கன்னா மெமிக்ரி பண்ணி அவருடைய பேச்சை வந்து இமிட்டேட் பண்ணி அந்த அளவுக்கு எல்லாம் கீழ்த்தரமா பேசிருக்க சீமான் இன்னைக்கு அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை பூழ்ந்து அப்படி உசசி பேசுறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. இதெல்லாம் மறந்து போய் இந்த பிரேமலதா மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாத்துக்கிட்டு சகோதரன் சீமான் சொல்றது கரெக்ட் தான். விஜய் இன்னைக்கு தான் வந்து அண்ணன் தூக்கி பிடிக்காரு,
ஏய் போய் பாருங்கடா, அவர் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அண்ணங்கிற ஸ்தானத்துல என்னைக்கே மாத்தி பேசுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்கார சீமானா மாதிரி. அவர் வந்து விஜய் அவருடைய அந்த பிறப்பில அந்த குணம் கிடையாது. மத்தவங்கள பாத்தீங்கன்னா அநாகரிகமா எதிரியா இருந்தாலும் நாரியம் இல்லாம அவர் விமர்சிக்க மாட்டாரு. அவரே ஒரு தலைவனுக்கு உண்டான அடையாளமா இருக்காரு. ஒரு தலைவனை எப்படி நடத்துக்கணும்ட்டு உங்க நொன்னமாய் கிடையாது. சாட்டைக்கெல்லாம் என்னத்த சொல்ல. இன்னைக்கு இன்னொரு தூக்கிட்டு வந்திருக்கான். அதாவது மாநாட்டில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா A4 சீட் வச்சு பேசுனால அந்த கையில் அப்படி A4 சீட் வச்சு போட்டோ எடுத்து ஏமாத்தான் தெரியல. அது வந்து உங்கள் விஜய் அதாவது வந்து அவர் சொன்னார்ல, வேட்பாளர் அறிவுறுத்துன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தான் பேர் சொன்னார்ல, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய்ட்டு. ஸோ அதை வந்துட்டு ஏன்டா இது உன் பேரை வாசிக்கிறது கூட நீ இப்படி தான் எழுதி வச்சு தான் பேசுவியா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். சாட்டைக்கு எழுதி வச்சு ஒரு குறிப்படுத்தி பேசலாம் தவறான விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரியா உங்க நொன்ன மாதிரியா எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணா பேசலாம். நீங்க ஃபுல்லா உருட்டு தானே கட்டிக்கிறதா அடிச்சு விடுவீங்க. உங்களுக்கு என்ன அதாவது நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, விடிஞ்ச ஒரு பேச்சுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடிய உருட்டு மனன்கள் நீ உணரணும். அன்னைக்கு நேரத்துக்கு யார்த்தையே தூக்கி பிடிச்சி பேசி இல்லையா தரம் தாழ்ந்து பயங்கர விமர்சிப்பீங்க. இதான உங்களுடைய கொள்கை. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நான் தமிழ் கட்சியிலே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. உங்க நொன்ன மிகப்பெரிய ஒரு ரூட்டுனா நீங்க அதுக்கடுத்தால உருட்டு மானங்கட்ட பயில நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம் நினைச்சா எப்படி வேணா பேசலாமே. நீ என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணா விட்டுறாங்க. ஆனா மத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. டீசென்ட் பார்ட்டிஸ் பண்ணு நினைக்கிறவங்க அவங்க வந்து உண்மையா இருக்கு மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அதே கடைசி நிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அதை விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் தவற அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் பேசணும்னு நினைக்காரு. ஸோ அதனால அவர் எழுதி வச்சு என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதவி இருக்கும்போது எல்லாரும் தங்களுடைய பேர் எழுதி வச்சுதான் வாசிப்பாங்க. பதவி பிரமாணம் பண்ணும்போது என் மு க ஸ்டாலின் எழுதி பார்த்தா சொல்லுவாங்க முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படிதான் சொல்லுவாரு. இல்ல இதெல்லாம் என்ன எழுதி வச்சு அப்ப என்ன அதை கொச்சப்படுத்த முடியுமா? ஏன்னா இது ஒரு பெரிய இடம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு நான் என்னங்களா. ஸோ என்னத்த சொல்ல, நம்ம என்ன ஒரு மானங்கட்ட கேள்வி கேட்டாலும் அவங்க உரைக்க போறதே கிடையாது. இந்த சொர்ணம் கட்டு போனாங்களோ அந்த மாதிரி சொர்ணம் கட்டு போச்சு. இவங்களுடைய இப்போ கட்சி ஆரம்பிச்ச கொள்கை நோக்கமே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன அளவு தாண்டி கட்சியாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் எதுக்கு விமர்சனம் பண்ணணும். அவருடைய தும்பிகளும் உடனே தூக்கி பிடிச்சி அதுக்கு முட்டு கொடுக்க வரும்போது கேவலமா இருக்கு. இப்போ நாம விஜயவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி பேசணும் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அவளே பார்த்தீங்கன்னா நீங்க ரசிகர்கள் மனப்போக்கம் தான் தூக்கி பிடிக்கீங்க. ஏண்டா விஜயவர்ல தூக்கி பிடிச்சி பேசினா அவனோட ரசிகர் மட்டும் தான் விஜயவர்கள் தூக்கி பிடிச்சி பேசுவானா? அவருடைய அரசியல பிடிச்சவன் எத்தனை இருக்க மாட்டாதான். நீங்க தமிழன் சொல்லிட்டு நீங்க இல்லாத வேலையெல்லாம் அட்டுலியத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. நேத்து முந்தானது மாத்தி மாத்தி உருட்டுவீங்க. இவங்களையும் நம்பி இன்னும் சில பேர் போயிட்டு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசுனது இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் பத்திட்டு நீங்க பார்த்துதான் இருப்பீங்க. அவன் எங்கெங்கெல்லாம் கதறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்ஜாய்மெண்ட் இருக்கு, போட்டு பழக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.